வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். சென்னை மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து தென் மாவட்டங்களில் உள்ள அனல்மின் நிலையம் உட்பட கனரக தொழிற்சாலைக்கு பயன்படுத்தப்படும் ராட்சச இயந்திரங்களை கொண்டு செல்லும் பெரிய டிரக்குகள், கண்டெய்னர்கள் உள்ளிட்ட ஏராளமான கனரக வாகனங்கள் திருச்சி நகருக்குள் சென்று வருகின்றன. இதனால் குறுகலான சாலைகளை கொண்ட திருச்சி மாநகருக்குள் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது. இதையடுத்து மாநகரை சுற்றி வட்டச்சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 2012ஆம் ஆண்டு தொடங்கியது. 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்படும் இந்த அரைவட்ட சாலை பணிகளால் மதுரை சாலை, திண்டுக்கல் சாலை, கரூர் சாலைகளை இணைக்கும் வகையில் அமைக்கப்படும் சாலை பணிகள் மட்டும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சுற்றுச்சாலை பணிகள் துவங்கியதிலிருந்து திருச்சி மணப்பாறை சாலையை நெடுஞ்சாலைத்துறை கடந்த பல ஆண்டுகளாக முறையாக பராமரிக்கவில்லை. இதனால் இந்த பகுதியில் விபத்துகள் அதிகரித்துள்ளன. சுற்றுச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று திருச்சி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருச்சியில் சுற்றுச்சாலையை அமைப்பதன் மூலம் மக்கள் என்னவிதமான நன்மைகளை சந்திக்கின்றனர், அதே நேரத்தில் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற இந்த சுற்றுச்சாலை குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் என்ன பதில் வைத்திருக்கின்றனர், மேலும் இந்த சுற்றுச்சாலை அமைக்காததால் திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னவிதமான சிரமங்களை சந்திக்கின்றனர் என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தென் மாவட்டங்களுக்கு காற்றாலை இயந்திரங்களை கொண்டு செல்லும் பெரிய டிரக்குகளும், கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை ஏற்றி செல்லும் கண்டெய்னர்களும் சுற்றுச்சாலை பணிகள் நிறைவடைந்தால் திருச்சி மாநகருக்குள்ளேயே வராமல் எளிதில் திருச்சியை கடந்து செல்ல முடியும். நகர்ப்பகுதிகளில் ஏற்படும் வாகன நெரிசல்கள் தவிர்க்கப்பட்டு எந்தவித சிரமமும் இன்றி தாங்கள் விரும்பிய இடத்திற்கு குறைந்த நேரத்தில் சென்றடைய வழிவகை ஏற்படும். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் திருச்சி சுற்றுச்சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. திருச்சியிலிருந்து கிழக்கில் தஞ்சை, மேற்கில் கரூர், கோவை மற்றும் சேலம், பெங்களூரு சாலைகள், வடக்கில் சென்னை சாலை, தெற்கில் புதுகை, ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல், மதுரை செல்லும் 8 முக்கிய சாலைகளையும் இணைக்கும் வகையில் இந்த சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டு வருகின்றன. மாநகரை சுற்றி 26 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்படும் இந்த சாலையில் 70% பணிகள் முடிந்துள்ளன. பல்வேறு தரப்பினரும் பிரச்சனைகள் எழுப்பி வருவதால் பணிகள் நிறைவடையாமல் இருப்பதாகவும், இது ஒரு வளர்ச்சி திட்டம் என்பதை கருத்தில் கொண்டு தடைகளை விலக்கி பணிகளை விரைந்து முடிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே வட்ட சாலை பணிகள் துவங்கியதிலிருந்து திருச்சி மணப்பாறை சாலையை நெடுஞ்சாலைத்துறை முறையாக பராமரிக்கவில்லை என்றும், சாலைகள் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக குறுகலாகவும் இருப்பதால் விபத்துகள் அதிகமாக நடக்கின்றன என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டால் திருச்சி மாநகரில் ஏற்படும் வாகன நெரிசல் தவிர்க்கப்படும் என்பதால் சுற்றுச்சாலை பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்று திருச்சி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கன்னியாகுமரி இடையே மையப்புள்ளி நகரமாக திருச்சி மாநகரம் விளங்குகிறது. தென் மாவட்டங்களின் நுழைவு வாயில் என்று அழைக்கக்கூடிய திருச்சி மாநகரத்திலிருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், லாரிகள், கனரக வாகனங்கள் என அனைத்தும் திருச்சி மாநகரத்தை கடந்து செல்ல வேண்டும். இதனால் திருச்சியை பல நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் திணறடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அரைவட்ட சுற்றுச்சாலை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து கடந்த 2010ஆம் ஆண்டு பணிகள் துவங்கப்பட்டது. தற்பொழுது துவங்கிய நிலையிலேயே 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. இதற்கு என்ன காரணம் வைத்திருக்கின்றனர் அதிகாரிகள், இதனால் மக்கள் என்ன விதமான சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் என்பது பற்றி இன்று உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் திருச்சி அரங்கிலிருந்து இணைகிறார் திருச்சிராப்பள்ளி மாநகர வளர்ச்சி ஆர்வலர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு ராமகிருஷ்ணன். முதலில் திரு ராமகிருஷ்ணன் அவர்களிடம் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் திரு ராமகிருஷ்ணன். தென் மாவட்டங்களின் நுழைவு வாயில் அப்படின்னு திருச்சி மாநகரை சொல்வாங்க. திருச்சி மாநகரத்திலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு செல்கிறது. போக்குவரத்து அப்படிங்கிற அடிப்படையில திருச்சி மாநகரம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? திருச்சிராப்பள்ளி மாநகரம் தமிழ்நாட்டின் மையப்பகுதி. இந்த நகரத்தில் இருந்து 8 பிரதான ஊர்களுக்கு மிகப்பெரிய சாலைகள் போகின்றன. 5 சார்பு சாலைகள். இந்த 8 சாலைகளும் மிகப்பெரிய, இப்ப வடக்கு எடுத்தீங்கன்னா சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், வடகிழக்கு எடுத்துட்டீங்கன்னா சிதம்பரம், விருத்தாச்சலம், கடலூர், வடமேற்கு எடுத்தீங்கன்னா சேலம், தருமபுரி, பெங்களூர். நேரடி மேற்கு என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது திருப்பூர், கோயம்புத்தூர், மைசூர், கரூர். தென்மேற்கு என்று எடுத்துக்கொண்டால் திண்டுக்கல்,
பழனி, குமிளி, பொள்ளாச்சி. தெற்கே என்று எடுத்துக்கொண்டால் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி. தென் வடக்கு அதாவது தென் கிழக்கு என்று எடுத்துக்கொண்டால் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை. மிக பழமையானவர்கள், புராதன, இது எல்லாம் சுற்றுலா ஆன்மீகம் தொடர்ந்த. நேர் கிழக்கு என்று எடுத்துக்கொண்டால் தஞ்சாவூர், மயிலாடுதுறை முழுக்க முழுக்க விவசாயம், முழுக்க முழுக்க ஆன்மீகம். ஆக ஒட்டுமொத்தமாக 8 மிகப்பெரிய சாலைகள் இங்கே திருச்சியில் சந்திக்கின்றன. இதை தவிர ஒரு 5 சார்பு சாலைகள், இந்த குழுமணி, தோகமலை, கல்லணை போன்ற சார்பு சாலைகள். ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு 13 சாலைகள் திருச்சிராப்பள்ளியை நோக்கி தினமும் வருகின்றன. கிட்டத்தட்ட 50,000 முதல் 70,000 வாகனங்கள் ஒரு மணி நேரத்தில் திருச்சிராப்பள்ளியை கடந்து செல்கின்றன. பயணிகள் என்று பார்க்கும் பொழுது தினசரி ஒரு 5 லட்சத்துக்கு குறையாத பயணிகள் கார்கள், பஸ்கள், ட்ரெயின்கள் மூலம் திருச்சியை கடந்து செல்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் 1998-99 திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு முழுமையான வெளிப்புற சுற்றுச்சாலை திட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் தரப்பிலே, சமூக நல அமைப்புகள் சார்பிலே முன்வைக்கப்பட்டது. அன்றைய திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மறைந்த மத்திய அமைச்சர் அரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு அந்த மனுவையும் நான் தான் அவரிடம் கொடுத்தேன். அப்பொழுது என்னுடன் ஒரு 4-5 மாநகர வளர்ச்சி ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே வந்திருந்தார்கள். கொடுத்த பொழுது அவர் இன்று இரவே பரிசீலனை செய்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு 4 பாலத்தை, மேம்பால திட்டத்தை உருவாக்கினார். அதற்கு பிறகு உடனடியாக இந்த சுற்றுச்சாலை திட்டத்திற்கு அவர்கள் வடிவமைத்தார். ஒரு முழுமையான சுற்றுச்சாலை திட்டம். அன்றைய காலகட்டத்திலே அன்று குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் PURA என்ற ஒரு மாபெரும் கிராமப்புற வளர்ச்சி திட்டம் என்ற அடிப்படையிலே ஒரு இந்தியாவிலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு வட்டாச்சாலை திட்டம் திட்டமிடப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு இந்த பூரா திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு முழுமையான வட்டாச்சாலை திட்டம் வழங்கப்பட்டது. அந்த திட்டம் மிக அழகாக, அதாவது கண்ட்ரி அண்ட் டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக செய்தார்கள். அப்பொழுது சென்னையிலே IIT ஒரு டைரக்டர் அந்த இந்திரேசன் என்பவர் திருச்சிராப்பள்ளி வருகை தந்து ஒரு அழகான ஒரு முழுமையான ஒரு வட்டச்சாலை இது போன்று அவர்கள் அதை உருவாக்கி தந்தார். அந்த திட்டத்தை சரியாக இந்த மாவட்ட நிர்வாகம், அன்றைய மாவட்ட நிர்வாகம், மாநில அரசு சரியாக அதை மத்திய அரசுக்கு செயல்படுத்தாத காரணத்தால், அனுப்பி வைக்காத காரணத்தால் அந்த திட்டம் திருச்சிராப்பள்ளி மக்களுக்கு கிடைக்கவில்லை. அது விளைவு என்னவென்றால், ஒரு திட்டம் வழங்கப்பட்டது என்றால் அந்த திட்டம் எப்படியாவது அந்த மாநிலத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்பொழுது காஞ்சிபுரத்தில் இருந்த ஒரு சமய மடம் அவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். இந்த திட்டம் நேரடியாக காஞ்சிபுரம் சென்று விட்டது, திருச்சிராப்பள்ளி எழுந்தது. ஆனால் 2010 மீண்டும் இந்த 4 வழி சாலை திட்டம் வரும்பொழுது திருச்சிராப்பள்ளிக்கு இந்த முழு வட்டம் குறைந்து அரை வட்டம், கால் வட்டம் இப்படி வந்தது. இப்ப வட்டமும் இல்லை, குறுக்கும் நெடுக்கமாக சாலைகள் போடப்பட்டுள்ளன. சரியாக திட்டமிடப்படவில்லை. ஆறுகள் குறுக்கே, குளங்கள் குறுக்கே சாலைகள் திட்டமிடப்பட்டன. ஆங்காங்கே சரியாக அந்த இணைப்பு திட்டங்கள் எல்லாம் சரியாக வடிவமைக்கப்படவில்லை. பலவித எதிர்ப்பு. இதுதான் காரணமில்லை, யாரும் ஒரு வளர்ச்சி திட்டத்தை எதிர்க்கவில்லை. இந்த திட்டத்தை மிக அழகாக தெளிவாக திட்டமிடப்பட வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் சொல்கிறோம், திருச்சிராப்பள்ளிக்கு தேவையான ஒரு முழுமையான வட்டச்சாலை திட்டம் வேண்டும். இப்பொழுது அரை வட்டம் என்று சொன்னார்கள். கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரை வட்டம் வேறு ஒரு பாதையில் திட்டமிடப்பட்டது. அதை மாற்றி இருக்கிறார்கள். அதாவது துவாக்குடியிலிருந்து இந்த பாரத மிகுமின் நிறுவனத்திலிருந்து அனைத்து மின்சாதன பொருட்கள் கொண்டு செல்வதற்காக துவாக்குடியிலிருந்து கல்லணை, கூகூர் வழியாக அப்படியே சிறுவனூர் சென்று சென்னை நோக்கி, சென்னை மற்றும் வடநாடு செல்வதற்காக ஒரு அரை வட்ட சாலை திட்டமிடப்பட்டது. அந்த திட்டம் கைவிடப்பட்டு விட்டது. பின்னால் அது துவாக்குடி அசூரிலிருந்து கீழ்ப்புறமாக, தென்புறமாக வட்டமிடப்பட்டது. அதுவும் முழுமையாக இல்லாமல் ஆங்காங்கே குறுக்கும் நெடுக்குமாக
சாலைகள் திட்டமிடப்பட்டு இதனால் குழப்பங்கள் ஏற்பட்டன. உதாரணத்துக்கு பார்த்தீர்களே ஆனால் இந்த அசூரிலிருந்து வரும் சாலைகள் மாத்தூரிலே சந்திக்கின்றன. மாத்தூரிலிருந்து எங்கோ கீழே இன்னும் தெற்காக வந்து அங்கிருந்து ஆவூர் வழியாக நேரடியாக பஞ்சப்பூர் செல்கிறது. பஞ்சப்பூரிலிருந்து நேரடியாக மேற்காக சொல்லாமல் திடீரென்று நேராக வடக்கே சென்று அது வந்து புங்குனூர் செல்கிறது. புங்குனூரிலிருந்து குழுமணி செல்கிறது. ஒரு முழுமையான வட்டம் என்பதை நாம் பார்க்க முடியாது. இந்த நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா வட்டச்சாலை வட்டமாக இருக்க வேண்டும். குறுக்கும் நெடுக்குமாக எப்படி வட்டச்சாலையை விட்டுருக்க முடியும்? இதை எல்லாம் விட நிறைய ஏரிகள், குளங்கள், பலவிதமான குழப்பங்கள். ஒரு பாடல் கூட உண்டு, பாதையை தவறிய கால்கள் ஊரு போய் சேருவதில்லை என்று சொன்னார். திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் அதுவும் தற்பொழுது அந்த சுற்றுச்சாலை என்பது மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறது. அந்த சுற்றுச்சாலை அமைக்கும் திட்டம் என்பது 2010ஆம் ஆண்டு தீட்டப்பட்டது. பல இடங்களில் பணிகள் தொடங்கப்பட்டு வேலைகள் நடைபெற்று வந்தன. ஆனால் சில இடங்களில் 20 கிலோமீட்டர் அளவிற்கு பணிகள் இன்னும் தொடங்கப்படாத நிலையிலேயே இருக்கிறது. இதனால் திருச்சியை தினம் தினம் திணறடித்துக் கொண்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசல். தற்பொழுது இன்றைய உள்ளபடி நிகழ்ச்சியில் திருச்சியிலிருந்து நேரடியாக கள தகவல்களை காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபாலிடம் பேசலாம். வணக்கம் திரு விஜயகோபால். திருச்சியில தேசிய நெடுஞ்சாலைகள், சார்பு சாலைகள் என சேர்த்து கிட்டத்தட்ட 19 முக்கிய சாலைகள் இருக்கு. இந்த சாலைகள் வழியா ஆயிரக்கணக்கான பேருந்துகள், வாகனங்கள் பலவும் பயணிக்கின்றன. இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில எப்படி இருக்கு? மக்கள் இதனால என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க? நிச்சயமா மைதிலி, திருச்சி மாவட்டங்கிறது தென் மாவட்டத்தோட நுழைவாயில்னு சொல்லலாம். ஏன்னா வட மாவட்டத்தையும் தென் மாவட்டங்களையும் வந்து இணைக்கிற ஒரு நடு மையமாக வந்து திருச்சி மாவட்டம் விளங்குது. முக்கியமா சொல்லணும், சாலை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வட மாவட்டத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டம் செல்வதாக இருந்தாலும் சரி, திருச்சியை வந்து தாண்டிதான் செல்லணும். அந்த மாதிரிதான் இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா எல்லா வாகனங்களும், அனைத்து வாகனங்களும் திருச்சி மாநகருக்கு வந்துட்டு தான் செல்ற மாதிரி இருக்கு. இதனால தினந்தோறும் வந்து அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது, விபத்துகள் அதிகமா ஏற்படுது. இந்த விபத்துகள் வந்து வாகன எண்ணிக்கை பெருக்கும், மக்கள் தொகை பெருக்கும். இதன் காரணமாக வந்து அதிக அளவு விபத்துகள் ஏற்படுது. இந்த விபத்துகள் காரணமாக வந்து இந்த சாலைகள் வந்து தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து வேணும். அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய சர்வீஸ் சாலைகள் வேணும். இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் வந்து தொடர்ச்சியா வந்து வலியுறுத்தின் விளைவாக வந்து தேசிய நெடுஞ்சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி தேசிய சாலை அமைக்கப்பட்டும் கூட ஒரு முடிவு வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டா இன்னும் வந்து போக்குவரத்து வந்து அதிகமா நெரிசல் ஏற்படுது. நம்ம வாகனங்கள் வந்து நம்ம வந்து மாநகர ஒட்டியே வந்து தேசிய நெடுஞ்சாலை அமைஞ்சிருக்கிறதுனால, நம்ம வந்து வாகனங்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கிறதுனால மாநகர வெளிப்புறத்திலேயே வந்து வட மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் வர வாகனங்கள் வந்து வெளியிலேருந்து போயிடணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க மைதிலி. திருச்சியில் தற்பொழுது அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அங்கே பயணித்துக் கொண்டிருக்கும் பல ஆயிரக்கணக்கான பயணிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் கனரக வாகனங்கள் ஊருக்குள் வராமல் மற்ற சாலைகள் செல்லக்கூடிய வகையில் சுற்றுச்சாலை என்பது அமைக்கப்பட்டது. அந்த சுற்றுச்சாலைக்கான பணிகள் என்பது சில இடங்களில் தொடங்கி நடைபெற்று வந்தாலும் பல இடங்களில் தொடங்கப்படாத நிலையிலேயே காணப்படுகிறது. இது பற்றிதான் இன்றைய உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் கனரக வாகனங்கள் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்காகவும் சுற்றுச்சாலை அமைக்கக்கூடிய திட்டத்திற்கான அறிவிப்பு எப்போது செய்யப்பட்டது? அந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அந்த திட்டத்திற்கான வேலைகள் இப்போது எந்த நிலையில் இருக்கிறது? நிச்சயமா நமக்கு வந்து இந்த சுற்றுச்சாலை, அரை வட்ட சுற்றுச்சாலை அப்படிங்கிறது வந்து பெல் நிறுவனம், அதாவது திருச்சி துவாக்குடியில் உள்ள பெல் நிறுவனம் வந்து அதோடைய பாய்லர் உபகரணங்களை வந்து சாலை வழியே கொண்டு போறதுக்கான நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு மத்திய அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, நாங்க வந்து நெடுஞ்சாலையிலேயே போயிட்டோம்னா எங்களுக்கு வந்து எளிதாக இருக்கும், அந்த உபகரணங்கள் கொண்டு போறது எளிதாக இருக்கும்னு சொல்றாங்க. அதே வகையில் இந்த ஏற்கனவே இந்த போக்குவரத்து நெரிசலால மக்கள் வந்து அவதிப்படுறதுனால இவங்களும் கேட்கிறாங்க, எனக்கு வந்து தனியான ஒரு இது கொடுங்க, சாலை கொடுங்க. இதன் காரணமாக வந்து மத்திய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் சார்பில், அதாவது மத்திய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வந்து 2010ஆம் ஆண்டு வந்து அரை வட்ட சுற்றுச்சாலை வந்து அந்த திட்டமிடப்பட்டது. அப்பயே பணிகள் ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரை வட்ட சுற்றுச்சாலைங்கிறது வந்து திருச்சி தூவாக்குடி அருகே இருக்க அசூருங்கிற இடத்துல துவங்கி அங்கிருந்து வந்து திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலை துவங்கி திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலை, அதன் வழியாக அப்படியே வந்து திருச்சி புதுகை நெடுஞ்சாலை தொட்டு அதை தொடர்ச்சியாக வந்து திருச்சி புதுகையிலிருந்து திருச்சி மதுரை நெடுஞ்சாலை வந்து திருச்சி மதுரை நெடுஞ்சாலை, திருச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலை வந்து திருச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலையிலிருந்து திருச்சி கரூர் நெடுஞ்சாலை வந்து தொடர மாதிரி ஒரு அரை வட்டம் அதை வந்து போட்டிருந்தாங்க.
இந்த பணிகள் வந்து ஆரம்பிக்கிறப்ப வந்து நல்ல வேகமா ஆரம்பிச்சாங்க. ஒரு மத்திய அமைச்சராக வந்து பாலு இருந்தப்ப வந்து இந்த பணிகளை வந்து துரிதப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. இதன் காரணமாக வேலை வந்து ரொம்ப வேகமா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து அடுத்தடுத்து வந்து என்ன காரணங்கள், அதாவது பல்வேறு காரணங்களால வந்து இந்த பணிகள் வந்து அவர் அமைச்சர்ல இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு இவர் வந்து அந்த பணிகள் வந்து முழுவதும் வந்து கிடப்பில் போட்டாங்க. இதனால வந்து இந்த பணிகள் வந்து நிறைவேறணும் அப்படிங்கறதால வந்து நிறைவேற்றப்படாதனால மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். தற்பொழுது திருச்சி செய்தியரங்கில் இருக்கும் திரு ராமகிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராமகிருஷ்ணன், கனரக வாகனங்கள் ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக இந்த தற்பொழுது அரைவட்ட சுற்றுச்சாலை அமைக்கப்படுகிறது. பல இடங்களில் பணிகளும் நடைபெறவில்லை. இப்பொழுது இந்த கனரக வாகனங்கள் ஊருக்குள் வந்ததனால சாலைகள் எந்த அளவிற்கு சேதத்தை சந்தித்திருக்கின்றன? இப்பொழுது அந்த சாலைகளின் நிலை எப்படி இருக்கிறது? கனரக வாகனங்கள் வந்து திருச்சி நகரத்துக்குள்ள வரும் பெரும்பாலும் அதிகம் வருகின்றன. கனரக வாகனங்கள்லாம் நீங்க வந்து சரக்குகள் மட்டுமல்ல, மிகப்பெரிய பஸ்கள், வெளியூர் பஸ்கள். சாலைகளை பாதிப்புங்கிறத விட விபத்துகள் இருக்கு பாருங்க, மிக கடுமையான வேகம். எங்கேயுமே இந்த வரும்பொழுது அந்த சாலையை பாதுகாப்பு இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. பல இடத்துல பல ஜங்ஷன், இப்ப மதுரையிலிருந்து ஒரு கனரக வாகனங்கள் சென்னையை நோக்கி போகுதுன்னா கிட்டத்தட்ட டிவிஎஸ் டோல்கேட், மன்னார்புரம், அரியமங்கலம், சஞ்சீவி நகர், இது போன்று திருவானைக்கோயில், இது போல 6-7 மக்களுடைய அடிக்கடி திருச்சி நாராப்பள்ளி லோக்கல் உள்ளூர் மக்கள் கடந்தக்கூடிய பாதையை இவைகளெல்லாம் கடந்து நிறைய விபத்துகள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த திருவானைக்கோயிலே மட்டும் கடந்த 12ஆம் ஆண்டில் 300 பேர் இறந்திருக்கிறார்கள். 13ஆம் ஆண்டிலே கிட்டத்தட்ட 350 பேர் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளிலே 2000 பேர் இறந்திருக்கிறார்கள். சில இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, சில இறப்புகள் பதிவு செய்யப்படவில்லை. இதை தவிர காயம் அடைந்தவர்கள், செமி இன்ஜுரிஸ், இவையெல்லாம் இந்த காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ நெடுஞ்சாலைத்துறையோ சரியாக போதிய கவனம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதே போலதான் இப்பொழுது. ஆனால் இந்த சாலைகள் பாதிக்கப்படுவதை விட விபத்துகள், ஆகவே இந்த நெடுஞ்சாலை வடிவமைக்கப்பட்ட சந்திப்புகள் வருகின்றது இல்லையா, இதை சரியாக திட்டமிடப்படவில்லை, அவசர கோலத்திலே செய்யப்பட்டவை. அதனால்தான் அதே போலத்தான் இந்த அரைவட்டாச்சாலை. இந்த அரைவட்டாச்சாலை வந்து துவாக்குடியிலிருந்து நேர் வடக்காக சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவசரமாக கீழே தெற்காக இறங்கினார்கள். அதனால் சரியாக இவர்கள் திட்டமிடப்படவில்லை. பல குளங்கள் வழியாக அவைகள் செலுத்தப்பட்டன. பல பாதிப்புகள். குளங்கள் பாதிக்கப்பட்டது என்றால் விவசாயம் பாதிக்கப்படும். இதைத்தான் விவசாயிகள் கேட்டார்கள். அப்ப விவசாயம் பாதிக்கப்படுகிறது என்றால் அந்த குளத்தின் மீது ஒரு பாலம் கட்டியோ இந்த நீர் ஆதாரங்கள் பாதிக்காத வகையில் அவர்கள் திட்டமிட்டிருக்கப்பட வேண்டும். வந்தார்கள், அளந்தார்கள், மண்ணை கொட்டினார்கள், தண்ணியை நிறுத்தினார்கள். இதுதான் நடந்தது. இதுதான். ஆகவே வளர்ச்சி திட்டங்களை திருச்சி மாநகர மக்களோ விவசாய அமைப்புகளோ சமூக அமைப்புகளோ யாரும் எதிர்க்கவில்லை, சரியாக திட்டமிடப்படவில்லை. ஆகவேதான் இந்த திட்டம் நிலை குலைந்து போய் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு ஏரியல் வியூ பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலையும் இவர்கள் போட்ட அந்த அரைவட்டம் என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. திரு ராமகிருஷ்ணன், தொடர்ந்து பேசலாம். இந்த அரைவட்ட சுற்றுச்சாலை என்பது திட்டமிடப்படும் பொழுதே சரியாக திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும். தற்பொழுது திட்டமிடல் சரியில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை? களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், திரு ராமகிருஷ்ணன் சொல்றாரு இந்த அரைவட்ட சுற்றுச்சாலை திட்டமிடும் பொழுதே சரியாக திட்டமிட்டிருக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப என்ன மாதிரியான குறைபாடுகள் இதுல இருக்கு? திட்டமிடல் என்பது மக்கள் பார்வையில அவங்க எப்படி பாக்குறாங்க? அதாவது திட்டமிடல் என்பது பாத்தீங்கன்னா பல குறுக்கீடுகள் இருந்துச்சு. அதாவது இந்த ஏரி நடுவில் வருது, விவசாய நிலங்கள் வருது, அதே மாதிரி பல அரசியல் குறுக்கீடுகள். இதன் காரணமாக முதல்ல வந்து அவங்க போட்ட மேப்புங்கிறது வேற. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பல கட்டமாக பல விதமாக இந்த அமைப்பு மாத்திக்கிட்டே இருக்காங்க. இதன் காரணமாகவே வந்து பணிகள் மிக அளவுக்கு தாமதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மிடையே வந்து சமூக ஆர்வலர் விஜயகுமார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம், இந்த பணி தாமதம் வரதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதனால ஏற்படுற பாதிப்புகள் என்னன்னு இருக்கு திருச்சி மாநகர மக்களுக்கு? நிச்சயமாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த செமி சர்க்கிள் ரிங் ரோடு வந்து அமைக்கிறாங்க. இதுல நம்ம பார்க்க போனா திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை,
திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை, திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலைன்ட்டு NH67, NH210, NH45B, NH45, NH67 உள்ள இந்த 5 சாலைகளை இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல TR பாலு மந்திரியா இருக்கும்போது உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் வந்து நாளடைவில் அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த திட்டம் வந்து முடிமை அடையல. ஏன் அப்படின்னா அந்த ரிங் அந்த இதோட அரைவட்ட சுற்றுப்பாதையோட இது வந்து 46 கிலோமீட்டர். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உள்ள நம்ம அந்த கிலோமீட்டர் அளவுகளானது மாறுபடுது. இது ஏன் அப்படின்னா இடையில வந்து இந்த சாத்தனூர் நீர்ப்பாசன ஏரி ஒண்ணு இடையில வந்தது. அப்ப அதை வந்து அங்க உள்ள விவசாயிகள் வந்து நீதிமன்றத்தோட வந்து இது பண்ணாங்க. இங்க வந்து பண்ணா விவசாய நிலம் பாதிக்கப்படும், அதனால வந்து விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு ஆளாவாங்க அப்படின்னு அவங்க நீதிமன்றத்தை வந்து நாடினாங்க. ஆனா அது நீதிமன்றம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா விவசாயிகள் பாதிக்காதவன இந்த வந்து தேசிய நெடுஞ்சாலை அதாவது செமி சர்க்கிள் ரிங் ரோட வந்து அமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை சரி என்று ஆமோதித்து அதற்கான பணிகளை வந்து தொடங்கினாங்க. ஆனா அந்த பணிகள் எந்த இடத்துலயுமே வந்து ஒரு முடிவடையக்கூடிய ஒரு தருவாயிலே இல்ல. ஏன்னா அது ரொம்ப ஆமை வேகத்துல நடக்குது. என்ன காரணம் அப்படின்னு எடுக்க போனா நம்ம திருச்சி மாவட்டம் வந்து ஒரு மத்திய மாவட்டமாக இருக்கக்கூடியதுனால வட மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பேருந்தும் சரி, தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பேருந்தும் சரி, ஒரு முக்கிய ஜங்ஷன் பாயிண்ட், ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாவட்டம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால எல்லா போக்குவரத்தும் இங்க வந்து ஒரு சங்கமிக்கக்கூடிய இதுல வந்து ரொம்ப பெரும் இடர்பாடு ஏற்படுது. அதனால இங்க வந்து வரக்கூடிய சரக்கு இது லகு வாகனங்களோ அல்லது ஹெவி வெஹிக்கிள்ஸ் இது வந்து போகக்கூடிய எல்லா இடங்களும் வந்து பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்லயும் சரி, இந்த செகண்ட் பேஸ்லயும் சரி ரொம்ப மோசமாக இருக்கு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த அதிகாரிகள், இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இதுல ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாம அவங்க திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து இங்க அரைவட்ட இந்த சுற்றுச்சாலை வந்து பல ஆண்டுகளுக்காக வந்து முடங்கி கிடக்கிறது வந்து திருச்சி மக்களுக்கும் சரி, அந்த வழியாக செல்லக்கூடிய மற்ற ஒரு தொழில் சார்ந்த ஒரு பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அல்லது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே இது வந்து பாதிப்பாக இருக்கு. இதனால மட்டும் விவசாயிகள் மற்றும் பாதிப்படைகிறது மட்டும் இல்லாம இந்த மற்ற இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கையகப்படுத்தக்கூடிய நிலம் கையகப்படுத்தக்கூடிய விஷயத்தெல்லாம் இவங்க தாமதப்படுத்திட்டே இருக்கிறதுனால இந்த விஷயம் ரொம்ப முடங்கி இருக்கு. இது நம்ம நேரடியா பார்த்தா அது ஒரு சின்ன திட்டம் மட்டும் தெரிஞ்சால் கூட இதனால பொதுமக்களும் வியாபாரிகளும் போக்குவரத்து பயணிகளும் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க என்பதை நான் தெரிவித்துக் கொள்றேன். அதான் ஹேமா, இது மாதிரி வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து பொதுவா வந்து பொதுமக்கள் வந்து அதிக அளவு சாலை விபத்துகளில் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி சரக்கு வாகனங்கள் போக்குவரத்துல மிகப்பெரிய இடர்பாடு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். விஜயகோபால், திரு ராமகிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராமகிருஷ்ணன், ஏற்கனவே இந்த அரைவட்ட சுற்றுச்சாலை வந்து பல இடங்கள்ல பணிகள் முடியல. இதுல சாத்தனூர் அப்படிங்கிற பகுதியில இந்த அரைவட்ட சுற்றுச்சாலைக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணி தொடங்கும் பொழுதே விவசாயிகளிடத்தில் கருத்து கேட்பு கூட்டம் ஏதாவது நடத்தப்பட்டதா? அப்போது விவசாயிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்களா? ஏன் இப்போது அவர்கள் பதிவு செய்ய வேண்டும்? ரொம்ப அழகா கேட்டீங்க. இவங்க திட்டத்தை துவங்கும் பொழுது எந்த இடத்திலையும் மக்களிடம் கருத்து கேட்கவே இல்லை. இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். இந்த திட்டத்தை இப்படி செயல்படுத்துங்கள், இதை எப்படி செய்யுங்கள், எல்லோருக்கும் பயனாக இருக்கும் என்று சொன்னோம். யாரிடம் கருத்து கேட்கவில்லை. அவர்கள் எடுத்தோண்டே வந்தார்கள், எங்களுடைய என்றார்கள், அளந்தார்கள், கல்லை போட்டார்கள், மண்ணை போட்டார்கள். அதுக்கு அப்புறம் நாங்கள் தடுத்தோம், கலெக்டரிடம் மனு கொடுத்தோம். எங்கள் மனுக்கள் எல்லாம் கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சரியாக பரிசீலிக்கவில்லை. நீதிமன்றம் சென்றோம், நீதிமன்றம் தலையிட்டது. அதற்கு பிறகு ஏகப்பட்ட தொடர் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே இப்பொழுதும் கூட இந்த புதிதாக சமீபத்திலே ஒரு நீதிமன்ற ஒரு வழக்கு போட்டது. இந்த அரைவட்ட சாலையை மறுசீரமைப்பு பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். கருத்து கேட்டு செய்யுங்கள் என்றால் இதுவரை இந்த மாவட்ட நிர்வாகமோ தேசிய நெடுஞ்சாலை ஆணையமோ செய்யவில்லை. அந்த நீதிமன்ற அறிவிப்பு கூட என்னிடம் இருக்கிறது. ஆக மக்களிடம் கருத்து கேட்க அரசாங்கம் மக்களிடம் சமரசமாக ஒரு நட்பு முறையிலே நம்பிக்கையுடன் பேசுவதற்கு நிர்வாகம் தயாராக இல்லை. நான் செய்கிறேன், முடிவெடுக்கிறேன், கட்டுப்படி என்றுதான் அது ஒரு அதிகாரம், ஒரு ஆதிக்கம் தான் செலுத்த விரும்புகிறது. அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அவர்களோட இணக்கமாக ஒரு திட்டத்தை மேற்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. ஒரு கௌரவம், ஒரு போலி கௌரவத்துடன் அதிகாரிகள் செயல்படுகிறார். இது கடந்த கால வரலாறு. ஆகையெல்லாம் இவற்றிற்கெல்லாம் நாம் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு திறந்த மனதுடன்
மக்களுடன் திரு ராமகிருஷ்ணன், இப்போ நீங்க சொல்றீங்க கருத்து கேட்பு கூட்டம் என்பது எங்களிடம் நடத்தப்படவில்லை, அதே போல இப்பொழுது வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான தீர்ப்பும் வந்திருக்கிறது, அதை செயல்படுத்தவில்லை, அந்த தீர்ப்பின் விவரம் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த தீர்ப்புல என்ன மாதிரியான விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கு, இதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது புங்கனூர்ல அவங்க மக்களை கேட்காமல் கிடுகிடு என்று ஓரிரவுக்குள் லாரியை கொட்டினார்கள், மண்ணை கொட்டினார்கள். அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புங்கனூர் விவசாயிகள் மனு கொடுத்தார்கள். அத்தனை மனுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட நிர்வாகம் அதை கண்டுகொள்ளவில்லை. நீதிமன்றம் சென்றார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றம் கொடுத்த அறிவிப்பு பிரகாரம் ஒரு கருத்து கூட்டம் நடத்தினார்கள் கள்ளிக்குடியிலே. அதுவும் அவர்கள் திட்டத்தை பல்வேறு கோணங்களிலே காண்பித்தார்கள். ஆனால் திரும்ப திரும்ப அவர்கள் எதையும் முன்னாடி அதே இடத்துக்கு வந்தார்கள். ஆனால் இந்த சாத்தனூர் பிரச்சனை பின்னாடி வருகிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டம் ஒரே ஒரு கூட்டம் கள்ளிக்குடி நடைபெற்றது. ஆனால் அதையும் இந்த நிர்வாகம் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணவில்லை, தெளிவாக சொல்லவில்லை. ஆகவே ஆனால் நீதிமன்றம் சொன்ன விஷயத்தை, இந்த வட்டச்சாலை திட்டத்தை, அரை வட்டச்சாலை திட்டத்தை தெளிவாக மாற்றி அமைத்திருங்கள் என்று சொன்னார்கள். அதற்கான அந்த அறிவிக்கை வந்த செய்தித்தாளிடம் இருக்கிறது. இதுவரை நானே கிட்டத்தட்ட பல மனுக்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் நாகாயிடம் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் ஒரு பதில் கூட எனக்கு அனுப்பவில்லை. இதுதான் உண்மை. திரு ராமகிருஷ்ணன், தொடர்ந்து பேசலாம். திருச்சியில் அறிவுக்கு சுற்றுச்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை கடந்த பல ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அதற்கான பணிகள் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பணியும் தொடங்கப்படும் பொழுது அது மேம்பாலமாக இருந்தாலும் சாலையாக இருந்தாலும் விவசாய நிலங்களுக்கு வழியே செல்லும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த ஒரு அரைவட்ட சுற்றுச்சாலை அமைக்கப்படும் பொழுது கருத்து கேட்பு கூட்டம் தங்களிடம் நடத்தப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைக்கின்றனர். விஜயகோபால், இந்த அரைவட்ட சுற்றுச்சாலை பணிகள் 2010ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த பணிகள் என்பது எந்த ஆண்டிற்குள் முடிந்திருக்க வேண்டும்? இந்த பணிகள் தடைப்பட்டதற்கான காரணங்கள் என்ன? ஒவ்வொன்றா பதிவு பண்ணுங்க. ஹேமா, அதாவது 2010ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பணிகள் 2012 மார்ச் மாதம் முடிந்திருக்கணும். ஆனா இப்ப 2014 வந்துருச்சு, இன்ன வரைக்கும் முடியல. இது முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள் தான் இதுக்கு ஆரம்ப கட்டத்துல இன்று வரைக்கும் விவசாயிகள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இதுதான் முக்கியமான காரணம். விவசாயிகளுடைய எதிர்ப்பு தான் முக்கிய காரணம் சொல்லி அந்த நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இப்ப நம்மிடையே தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் திரு சின்னத்துறை ஐயா இருக்காங்க. அவர்கிட்ட கேட்போம், இந்த சாலை அரைவட்ட சுற்றுச்சாலை தாமத காரணம் இவங்க தான் விவசாயிகள் தான் குற்றச்சாட்டுறாங்க அதிகாரிகள். அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்பட்டமான பொய், அயோக்கியத்தனமான பொய். உண்மை நிலவரத்தை நான் தெளிவாக சொல்லுகின்றேன். NH 67 தேசிய நெடுஞ்சாலையானது கூடலூர் தொடங்கி கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டம் வரை செல்வதாக இருந்திருக்கிறது. அதை தமிழக விவசாயிகள் சங்கம் முழுமையாக வரவேற்றது. தாங்கள் முன்னாடியே சொன்னீர்கள், DR பாலு அமைச்சர் துவங்கிய இந்த பணி தாமதப்பட்டது என்று. அமைச்சர் DR பாலு மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் பொழுது இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. தமிழக அரசும் மத்திய அரசும் ஒன்றிணைந்து நடத்துகின்ற இந்த திட்டம் ஏரிகளுக்கு நீராதாரங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் போடப்பட்டிருந்தால் எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆரம்ப கட்டம் ஐயா அவர்கள் சொன்னது தவறான கருத்து. 2005 இந்த திட்டமிடப்பட்டது. 2005 திட்டமிடப்பட்டு 2007 பணிகள் துவங்கப்பட்டது. யாரும் அதை மறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை. அங்கீகரிக்கப்பட்ட பகுதியிலே சாலையை போடும்போது யாருமே அதை எதிர்க்கவில்லை. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தை விட்டு சாலையை ஏரியின் மையத்துக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாற்றியதால் தான் அந்த சாலை பணி தடைப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்ட இடத்தை விட்டு மாற்றி அமைத்த அந்த பணியை பற்றி யாரும், அந்த அதிகாரிகள் எப்படி அங்கீகரிக்கப்பட்ட இடத்தை விட்டு மாற்றி ஏரிகளின் மையத்துக்கு மாற்றினார்கள்? இந்த துவாக்குடியின் ஜியபுரம் தொடங்கி துவாக்குடி வரைக்கும் 11 ஏரிகளின் மையத்துக்கு கொண்டு போனார்கள். மக்களை காப்பாற்றுகிறோம் என்கின்ற மத்திய அரசும்
மாநில அரசுகளும் நீராதாரத்தையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் விவசாயத்தையும் விவசாய தொழிலையும் ஒட்டுமொத்தமாக அழிக்க திட்டமிட்டது இந்த சாலை பணி முடங்குவதற்கு காரணமாக இருந்தது. நீங்கள் எங்கே அங்கீகாரம் வாங்கினீர்களோ அந்த இடத்திலே சாலை பணியை துவங்குங்கள் என்று மீண்டும் போராட்டங்கள் நடத்தினோம். இங்கே மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களும் அன்றைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த KN நேரு அவர்களும் அவருடைய தம்பி ராமஜெயம் அவர்களும் அங்கீகரிக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலைக்கு எடுக்கப்பட்ட நிலத்தொகை லதா நேருவனுடைய தம்பி ராமஜெயனுடைய மனைவி லதா பெயரிலே கிரயத்துக்கு வாங்கியதன் காரணமாகத்தான் இந்த சாலை பணி முடக்கப்பட்டது. இவ்வளவு ஆவணங்களும் நான் வாய்மொழியாக சொல்லவில்லை, நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றோம். நீதிமன்றங்கள் திரும்ப வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கூட்டி வல்லுநர் குழுவை நியமித்து வல்லுநர் குழுவின் அறிக்கைப்படி எந்த ஏரிகளிலும் மையத்தில் செல்லாமல் ஏரிகளின் ஓரங்களிலே செல்லும் என்று வழிகாட்டு நெறிகளை வகுத்த பிறகும் கூட இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மீண்டும் அந்த ஏரிகளை அழிக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குநர்கள் அதிகாரிகள் அயோக்கியத்தனமாக இந்த சாலை பணியை முடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு கருத்தை சொல்லுகின்றேன். இன்னும் இந்த சாலை பணி முடிக்கப்படாத நிலையிலே இங்கே சுங்க வரியை அயோக்கியத்தனமாக சட்டத்துக்கு விரோதமாக தஞ்சை ரோட்டிலையும் கரூர் ரோட்டிலையும் வசூலிப்பது சட்டத்துக்கு விரோதம். அத்தனை விவசாய சங்க தலைவர்களும் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் நாங்கள் ஒரு வரைபடத்தோடு கடந்த ஆண்டே மனுக்களை கொடுத்து விட்டோம். தேசிய நெடுஞ்சாலையை துரிதப்படுத்த வேண்டும் என்று அத்தனை விவசாய சங்க தலைவர்களும் சுங்க வரி வசூலிப்பதை சாலை பணி நிறைவடையாமல் வசூலிப்பதை தடுக்க வேண்டும் என்றும் கொடுத்திருக்கின்றோம். இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை இயக்குநர்களும் அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சொல்வது மிகப்பெரிய தவறு, மோசடி, அயோக்கியத்தனம் என்பதை பதிவு செய்கிறது. இது மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். விஜயகோபால், திரு ராமகிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராமகிருஷ்ணன், இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயி சொன்னாரு கிட்டத்தட்ட 11 ஏரிகள் வழியாக அந்த சாலை செல்கிறது, அதனால்தான் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னு. அந்த விவசாய நிலங்கள் வழியாக எத்தனை கிலோமீட்டருக்கு சாலை அமைக்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் தரப்புல சொல்லியிருந்தாங்க. இதில் உங்க தரப்பில் இருந்து அதிகாரிகளிடத்துல நீங்க வலியுறுத்தினீங்களா? என்ன மாதிரியான போராட்டங்கள், என்ன மாதிரியான மனுக்கள் நீங்க அதிகாரிகள் கிட்ட கொடுத்தீங்க? அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? கிட்டத்தட்ட இந்த சுற்றுச்சாலை திட்டம், அதாவது இவர்கள் போட்ட சுற்றுச்சாலை திட்டம் 9 ஏரிகள், அதாவது 9 நீர்நிலை சுத்தமாக அழிந்துவிடும் நடுவதிலே. ஆக நாங்கள் எல்லாம் நல அமைப்புகள் சார்பாகவும் அந்தந்த விவசாயிகள் அமைப்புகள் சார்பாகவும் மனுக்கள் கொடுத்துக் கொண்டே இருந்தோம். ஒரு மனுக்களையும் இந்த அரசாங்கம், மாவட்ட நிர்வாகமோ நாகாய் அமைப்போ அதை பரிசீலிக்கவே இல்லை. அவர்கள் மேலே உள்ளவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் செய்தார்கள். கடைசியாக சாத்தனூர் விவசாயிகள் போட்ட மனுக்கள் மீது நீதிமன்றம் கூட நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் என்று அவர்கள் ஒரு ஆணையை பெற்றார்கள். அதற்கு பிறகு சமூக அமைப்புகளாகிய நாங்கள் நீதிமன்றத்திற்கு கேட்டோம். நீதிமன்றத்திற்கு நாங்கள் வந்திருந்த பொழுது எங்களுடைய கோரிக்கை சிறிதும் பரிசீலிக்காமல் இப்படி ஆணையிடுகிறேன் என்று கேட்ட பொழுது அது நீதிமன்றத்தினுடைய கவனத்தை சென்ற பிறகு அவர்கள் ஒரு ஆணையிடுகிறார்கள். தி ரீஅலைன்மெண்ட் ஆர்டர் பாஸ் என்று முதலிலே கொடுக்கின்றார்கள். அந்த ரீஅலைன்மெண்ட் என்பதை மீண்டும் மாவட்ட நிர்வாகத்திடம் வருகிறது. அந்த மாவட்ட நிர்வாகம் இந்த ரீஅலைன்மெண்டை செய்யவில்லை, ரீடிசைன் செய்யவில்லை. பெயருக்கு ஒப்புக்கு ஒரு கல்லுக்குடி கூட்டத்தை நடத்தினார்கள். அது 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு காட்டினார்கள். பேப்பர் டாக்குமெண்ட் அவங்க கொடுக்கணும், அப்பதான் சொல்ல முடியும் உங்களுக்கு. அவர்கள் திட்டத்தினுடைய தகவல்களை யாருக்கும் தெளிவாக கொடுக்கவில்லை. ஆகவே அரசாங்கம் மக்களாகிய நாங்கள் எங்களிடம், அது விவசாய அமைப்போ சமூக அமைப்புகளோ, மக்களிடம் அரசாங்கம் வெளிப்படையாக இல்லை. இன்னும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், இது விவசாயிகள் பிரச்சனை மட்டுமல்ல, பொதுமக்கள் பிரச்சனை மட்டுமல்ல. நம் இந்த சுற்றுச்சாலை திட்டம் பல்வேறு கோணங்களில் சமுதாய வளர்ச்சிக்கு பயன்படுத்த தரக்கூடிய கூட்டம். திருச்சிராப்பள்ளியை சுற்றி அவ்வளவு வரலாற்று சின்னங்கள், ஆலயங்கள் இருக்கின்றன. எடுத்து பாத்தீங்கன்னா குணசீலம், திருவள்ளரை, திருப்பட்டூர், சோழீஸ்வரம், பூவாளூர், கல்லணை, குன்றாண்டார் கோவில், மாத்தூர்,
விராலிமலை, இப்படி ஏராளமான ஒரு 1000 பழங்கால ஆலயங்களை சுற்றி இந்த சுற்றுச்சாலை திட்டம் வருகிறது. திருச்சி நகரை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கும் இந்த அரைவட்டு சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டால் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இந்த அரைவட்டு சுற்றுச்சாலை என்பது கிட்டத்தட்ட அந்த சாலை போடப்பட்டால் விவசாய நிலத்தில் 9 ஏரிகள் அழிந்துவிடும் அப்படின்னு திரு ராமகிருஷ்ணன் சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த சாலை சம்பந்தமாக வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நெடுஞ்சாலைத்துறைக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் என்ன காரணம் கூறி இந்த பணிகளை தொடங்கலாம் என்று காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி சொல்லுங்க. அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துக்கு எதிராக கே சாத்தனூரை சேர்ந்த விவசாயிகள் ஒரு மதுரை நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. இவங்க இந்த சாலை அமைத்தால் எங்களுடைய நீராதாரம் முற்றிலுமா அழிக்கப்பட்டு விடும், இதனால விவசாயம் பாதிக்கும் சொல்லியிருந்தாங்க. அப்போதைக்கு இந்திய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம், தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் நீராதாரத்துக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில உரிய பாலங்கள் அமைத்து நாங்கள் இந்த சாலையை அமைப்போம் அப்படின்னு உறுதியளித்ததன் பேர்ல அதுக்கு உண்டான அனுமதியை கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குனாலதான் முக்காவாசி இந்த பணி தாமதமானதுக்கு முக்கியமான காரணமே இந்த வழக்கு தான். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. அதனால இந்த எந்த ஏரியா இருந்தாலும் சரி, குளங்களா இருந்தாலும் சரி, இது பொதுவான ஒரு நீதிமன்ற தீர்ப்பா இருக்கு. எந்த ஏரி குளம் எதா இருந்தாலும் எந்த ஒரு தொழிற்சாலைக்கோ ஒரு சாலைக்கோ அதை அழிக்கக்கூடாது, அதை பாதுகாக்கிற வகையில தான் அந்த பணிகளை மேற்கொள்ளணுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாவே இருக்கு. அதனால அதே தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த 2 மாதத்துக்கு தீர்ப்பு 2 மாதம் ஆகியும் பணிகள் தாமதமானதான் பொதுமக்கள் அதிர்ச்சியில் ஆத்திருக்கு. ஏன் எதற்காக இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோபால், இப்ப அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட கேளுங்க. இப்ப பணிகள் அப்படிங்கறது எந்த இடத்துல என்ன மாதிரியான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் எந்தெந்த இடங்களில் பணிகள் தொடங்கப்படவில்லை, இதனால என்னென்ன சிரமங்களுக்கு ஆளாகிறாங்கன்னு மக்கள் கிட்ட கேளுங்க. இப்ப நம்ம கூட தமிழ்நாடு உபயோகிப்பாளர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் இருக்காரு மகேஸ்வரன், அவர்கிட்ட கேட்போம். இப்ப இந்த பணிகள் எங்கெங்க நடந்துட்டு இருக்கு, எங்க நடக்காம இருக்கு, இதனால ஏற்படுற பாதிப்புகள் என்ன சொல்லுங்க. திருச்சி மாவட்ட உபயோகிப்பாளர் இயக்கத்தின் சார்பாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை செய்யணும்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்துறோம். இன்று வரை அதை தொடர்ந்து அந்த முயற்சியில நாங்கள் அதிகாரிகளையும் மற்றவர்களையும் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இதுல ஏழை எளிய நடுத்தர நுகர்வோர்கள் தான் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா மாநகரத்துக்குள்ள வண்டி வர்றதுனால மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல், அதுல நடந்து போகிறவர்களாக இருந்தாலும் சரி, இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களாக இருந்தாலும் சரி, பஸ்ல போறவங்களாலும் சரி, இவங்கெல்லாம் ஏழை எளிய நடுத்தர நுகர்வோர்களா இருக்கிறாங்க. இந்த நுகர்வோர்கள் அவங்களுடைய போக்குவரத்து பாதிக்கப்படுகிறதோடு மட்டுமல்லாமல் நிறைய விபத்துக்களை சந்திக்கிறார்கள். இதனாலதான் நாங்க தொடர்ந்து இந்த அரைவட்ட சுற்றுச்சாலை ரொம்ப வேகமா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் இடையில எல்லோருடைய நலனையும் மனதில் கொண்டு இந்த திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம். ஒரு பக்கம் நுகர்வோர் நலன் மற்ற தரப்பு மக்களுடைய நலனை பாதிக்கின்ற காரணத்தினால மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நுகர்வோர் நலன் பாதிக்கப்படுகிற அளவிலே இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதல்ல திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா வியாபாரிகள் முதல்ல அவங்க பிரச்சனை பண்ணாங்க. இந்த சாலை வருவதற்கு வியாபாரிகள் முதல்ல எங்களுக்கு இடைஞ்சலாகுது, எங்களுடைய கடைகள்லாம் போகுது அப்படின்னு சொல்லி முதல்ல அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாலை முன்னேறி சாத்தனூர் கிட்ட வரும்போது விவசாயிகள், எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது, நீர்வளங்கள் அளிக்கப்படுகிறது என்று விவசாயிகள் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களா முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே வருவதில் இந்த திட்டங்கள் உடனடியாக செயல்படுத்துவது தேவையில்லாமல் காலதாமதமாகி பல ஆண்டுகளாக ஒரு திட்டம் துவங்கப்பட்டு பல ஆண்டுகளாக நிற்கிறது அப்படின்னா இந்த திட்டம் தான். அதுவும் முக்கியமான ஒரு மையப்பகுதியான தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியான திருச்சியில இந்த மாதிரி திட்டங்கள் முடக்கப்படுவதும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையங்கள் மாதிரி விஷயங்கள் நடக்காம இருப்பதற்கும் இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. எவ்வளவு வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எல்லா வண்டிகளும் ஒரு நகருக்குள் செல்லுகின்ற இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்துல ஏன் அதிகாரிகள் கவனம் செலுத்தி ஒரு சுற்றுவட்ட சாலையை மிகச் சிறப்பாக அமைக்க வேண்டும், துரிதமாக அமைக்க வேண்டும் என்று செயல்படுத்த மறுக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால எல்லாருடைய நலனையும் எப்படியாவது சரிக்கட்டி நுகர்வோர் நலன் பாதிக்காத வகையில, ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்காத வகையில இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றுதான் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துக்கிறோம். எப்பயாச்சும் அவர்களிடத்தில் விவசாயிகளிடத்தில் பிரச்சனை வந்தாலும் அங்க நாங்க போறோம். இது நுகர்வோர்களை பாதிக்கக்கூடிய விஷயம், அதனால விவசாயிகள் கொஞ்சம் இதற்காக ஒத்துழைப்பு தாருங்கள், உங்களுடைய என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய பிரச்சனைகளையும் சேர்த்து பேசுகிறோம்,
வியாபாரிகள் வந்து அவர்களுக்காகவும் நாங்கள் சேர்த்து பேசுகிறோம். நீங்கள் நுகர்வோர் நலனை மையப்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல விஷயம் வருவதை தடுப்பதற்கு காரணமாக இருக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இதனாலதான் எங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு. நுகர்வோர்களாக இருந்தாலும், வியாபாரிகளாக இருந்தாலும், விவசாயிகளாக இருந்தாலும் ஒரு ஒருங்கிணைப்பினுடைய தான் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு தூரம் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. ஆனா இவ்வளவு தீர்வு காணப்பட்ட பின்பும் ஏன் இந்த தாமதம் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. இனிமே அடுத்து வருகிறவர்களையாவது இந்த திட்டத்தை மிகச் சிறப்பாக செயல்படுத்த முன்வர வேண்டும் என்பதுதான் நுகர்வோர்களுடைய சார்பாக அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோளாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிகமா இப்ப இந்த சாலை வந்து அரைவட்ட சுற்றுச்சாலைங்கிறது வந்து இன்னும் அமைக்கிறது முடிவடையாத நிலையில வந்து ஒரு புதுகை சாலையிலையும் கரூர் சாலையிலையும் வந்து சுங்க வரி வசூல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கிளை குற்றச்சாட்டு இதனால எழுந்திருக்கு. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேளுங்க, இந்த அரைவட்ட சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டால் என்ன மாதிரியான நன்மைகள் திருச்சி மாநகர மக்களுக்கு கிடைக்கும்? அங்க இருக்கக்கூடிய கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் என்ன மாதிரியான நெரிசலில் சிக்காமல் வேற இடங்களுக்கு செல்லும்? நிச்சயமா அது குறித்து நம்மள்ட்ட கேட்போம். ஐயா, இப்ப நம்ம இந்த சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டா திருச்சி மாநகர மக்களுக்கு, மாவட்டத்துக்கு என்ன பலன் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. திருச்சி மாவட்டத்துக்கு வந்துங்க, அந்த கனரக வாகனங்கள் அனைத்துமே அந்த பைபாஸ் ரோட்ல போயிடுச்சுன்னா இங்க ஆக்சிடென்டே அதிகமா இருக்காதுங்க. பொதுமக்கள் வந்து டூ வீலர்ல போறவங்க நல்ல தெளிவா இருப்பாங்க. அதனால நல்லபடியா இயங்கும். இத பஸ் போக்குவரத்துக்கெல்லாம் உள்ள வந்து நல்லா எல்லாருக்கும் வசதிகளா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த செந்தனீர்புரம் பஸ் ஸ்டாப்ல வந்து சென்னை, மயிலாடுதுறை, சென்னையில இருந்து வர பஸ்ஸுகள் எல்லாம் நிறுத்த மாட்டாங்க. முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் தனி அலுவலகத்திலிருந்து வந்து பர்மிட் போட்டு அனுப்பியிருக்காங்க. இது அரசு அங்கீகரிக்கப்பட்ட பஸ் நிறுத்தம். அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க போய் அரசு அதிகாரிகளை கன்சல்ட் பண்ணி கேட்கிறப்ப என்ன சொல்றாங்க, அங்க நெரிசல் நிறைய இருக்கு, போக்குவரத்து அதிகமா இருக்கு, லாரிகள் அங்க வந்து நிறைய நிக்குது அப்படிங்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் ஒரு அலுவலகத்திலிருந்து இங்க பாருங்க இந்த வந்திருக்கு. இத வந்து இதுல அனுப்பி அரசு அதிகாரிகள் வந்து இது கவனம் செலுத்துறது கிடையாது. நாங்களும் பல முறையா 2 ஆண்டு காலமாக இதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து ஒரு பெரிய அரசு 1978 வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட பஸ் நிறுத்தம். அதுல வந்து நிறுத்தாம வந்து போறாங்க. இதுக்கு வந்து போக்குவரத்து துறை வந்து கவனம் கிடையாது. கும்பகோணம் டிப்போவில் இருக்கிற எம்டி வந்து இந்த லெட்டர் அனுப்பிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த அரசுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க இந்த போக்குவரத்து கழகம். அதே தொடர்ந்து பேசுவோம். அதாவது இந்த அரைவட்ட சுற்றுச்சாலை வந்து நமக்கு வந்து இவங்க வந்து அமைக்கப்பட்டால் நம்மள்ட்ட வந்து வரலாற்று பாரம்பரிய சிறப்புமிக்க பல்வேறு கோயில்கள் நம்மள்ட்ட இருக்கு. அதே மாதிரி பல்வேறு சிறப்புமிக்க இடங்கள் இருக்கு. கல்லணை, முக்கொம்பு போன்ற சுற்றுலா தலங்கள் இருக்கு. இவையெல்லாம் வந்து இணைக்கப்படும். அது இல்லாம ஒரு சோழர்கள் கட்டிய ஒரு 100க்கும் மேற்பட்ட கோயில்கள் காவேரி கரையில் கட்டியிருக்காங்க. இந்த பாரம்பரிய மிக்க கோயில்கள் வந்து கேட்பாரட்டு இருக்கு. இந்த கோயில்கள்லாம் வந்து அந்த பகுதியில் மக்கள் செல்றப்ப அந்த கோயில்களும் வந்து வளம் பெறும் சொல்றாங்க. விஜயகோபால், இந்த சுற்றுச்சாலை பணிகள் தாமதமாக நடைபெறுவதற்கு அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க? அதாவது இது குறித்து நம்ம கேட்கிறப்ப நம்ம தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துடைய காரைக்குடி பிரிவு தான் வந்து ஒரு தொகுப்பு வந்து பண்றாங்க. இது குறித்து அந்த அவங்களுடைய அந்த தரப்புல கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பணிகள் வந்து மூன்று பணிகளா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதோடைய பட்ஜெட் வந்து 374 கோடி ரூபாய். இது வந்து திருச்சி காரைக்குடி புறவழிச்சாலை திட்டங்கிறது இதோட மெயின் ஸ்கீம். இதோட மொத்த தூரம் வந்து 108 கிலோமீட்டர். இதுல வந்து திருச்சி பைபாஸ் இதுல வந்துருது, திருச்சி புதுகை பைபாஸ் இதுல சேர்ந்து வந்துருது. இந்த திட்டத்தில் வந்து அந்த அரைவட்ட சுற்றுச்சாலை இந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் இந்த 108 கிலோமீட்டர்ல 93 கிலோமீட்டர் பணிகள் நாங்க முடிச்சிட்டோம். இதற்கு இடையில எங்களுக்கு குறுக்கீடா இருக்கிறது வந்து இந்த கே சாத்தனூர் வந்து விவசாயிகள் தொடர்ந்த வழக்கு தான். அந்த வழக்கு வந்து இப்ப வந்து எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப 2 மாதத்துக்குள்ள நாங்க பல்வேறு சிறிய பணிகள் பாலங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த குமாரமங்கலம் அப்படிங்கிற இடத்துல வந்து ரயில்வே மேம்பாலம் ஒன்று அமைக்கணும். அந்த பணிகளை வந்து ரயில்வே வாரியம் தான் அதை வந்து மேற்கொள்ளணும். அவங்க செஞ்சு கொடுத்துறாங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியாயிரும். ஆக மொத்தத்தில் புதுகை காரைக்குடி திட்டத்தின்படி இந்த அரைவட்ட சுற்றுச்சாலை வந்து நம்ம இதுவரைக்கும் முடிஞ்சிருது. அதாவது திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை துவங்கி திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை முடியுது. அதாவது 26 கிலோமீட்டர். இந்த 26 கிலோமீட்டர் நாங்க வந்து 6 கிலோமீட்டர் தான் பாக்கி வச்சிருக்கோம். அதையும் நாங்கள் வந்து 2014 இறுதிக்குள்ள நாங்க வந்து முடிச்சிருவோம். கண்டிப்பா அது முடிக்க வேண்டியது எப்பன்னா, நம்ம வந்து 2014 மார்ச் மாதத்துக்குள்ள முடிக்கணும். ஆனா 2014 இறுதிக்குள்ள நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு உறுதிப்பட தெரிவிக்கிறாங்க ஹேமா. அதே நேரத்தில் அந்த மதுரை சாலையிலிருந்து கரூர் தேசிய நெடுஞ்சாலை வரக்கூடிய மற்றொரு சுற்றுச்சாலை வந்து அமைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளே இல்ல, அறிகுறிகளும் தென்படவே இல்லை ஹேமா.
விஜயகோபால், இப்ப சொன்னீங்க 2014ஆம் ஆண்டுக்குள்ளே முடித்து விடுவோம் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கு? அதே நேரத்துல இந்த காலங்களை தாண்டி திட்ட மதிப்பீடு அப்படிங்கறது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதற்கு ஒப்பந்ததாரர்கள் தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்படுது? இல்ல, இது ஒப்பந்ததாரர் தரப்பு பாத்தீங்கன்னா நீங்க இவங்க வந்து மிகப்பெரிய 2 நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. இப்ப இந்த முதல் தொகுப்பு வந்து டிரான்ஸ்ராய் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்த நிறுவனம் எடுத்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பணிகளை முடிக்கிறதுக்கு முன்னாடி அதற்குரிய வந்து சுங்க வரி வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து அந்த விவசாயி வந்து நம்மள்ட்ட ரொம்ப கொதிப்போட பேசுற காரணம். அதே மாதிரி மற்றொரு தொகுப்பு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் எடுத்திருக்கு. அவங்களுக்கு வந்து இதனால வந்து மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி இல்ல. அவங்க எவ்வளவு பணம் வந்து ரைஸ் பண்ணி கொடுத்தாலும் அந்த பணத்தை நாங்க கொடுப்பது தயாராக இருக்கும் அப்படின்னு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி விஜயகோபால். திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் கனரக வாகனங்கள் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்காகவும் திருச்சியை சுற்றி அரைவட்ட சுற்றுச்சாலை அமைக்கும் பணிகள் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. தற்பொழுது பாதி இடங்களில் அந்த பணிகள் நடைபெறாமலேயே தொடங்கிய நிலையிலேயே இருக்கின்றன. உயிரிழப்புகளை தடுப்பதற்காகவும் சாலையை சீரமைக்க வேண்டியும் இந்த அரைவட்ட சுற்றுச்சாலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று திருச்சி மாநகர மக்கள் கருத்து தெரிவித்திருந்தாலும் கூட அதிகாரிகள் தரப்பில் அதற்கான பணிகள் என்பது மிக மிக தாமதமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கினுடைய தீர்ப்பு நெடுஞ்சாலைத்துறைக்கு சாதகமாக வந்திருந்த போதிலும் அதற்கான பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கின்றனர் திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள். மேலும் இந்த பணிகளுக்கான திட்டமிடல் என்பது சரியான அளவில் இல்லை. அதற்கான கருத்து கேட்பு கூட்டமும் விவசாயிகளிடத்தில் நடத்தப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் விவசாயிகள் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் நுழைவு வாயில் என்று அழைக்கக்கூடிய திருச்சி மாநகரத்தில் இந்த அரைவட்ட சுற்றுச்சாலை பணிகள் என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக நடைபெற முடியுமோ அந்த பணிகள் அனைத்தும் நடைபெற்று இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த திருச்சி மாநகர மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு ராமகிருஷ்ணன் மற்றும் எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.